தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். உடல் எடையை குறைக்கணும், தொப்பையை கரைக்கணும்னு நினைச்சு டயட் மேல டயட் இருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த வேகமான உலகத்துல ஃபிட்னஸ் சென்டருக்கு போறதுக்கே நேரம் இல்ல. அந்த அளவுக்கு தலைக்கு மேல வேலை. இன்னும் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறதுக்கும் என்னால முடியாது. ஏன்னா அடுத்த நாளைக்கு வேலைக்கு போனாதான் எங்களுடைய குடும்பமே ரன் ஆகும். ஈஸியா ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதுதான் 16:8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது தினமும் 16 மணி நேரம் விரதம் இருக்கணும். என்னது 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணுமா? இதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா அப்படின்னு பயப்படாதீங்க. இது ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 16 மணி நேர விரதத்தை எப்படி முறையா கடைபிடிக்கணும், இதனால உங்க உடம்புல என்னென்ன அற்புதங்கள் நடக்கும், வெயிட் லாஸ் தவிர வேற என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத அக்கு வேறு ஆணு வேறா சும்மா பிரிச்சு போட்டு பார்த்துருங்க. முக்கியமா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த 16:8 முறைன்னா என்னங்கிறத புரிஞ்சுப்போம். ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. அதை நம்ம இப்போ ரெண்டா பிரிக்க போறோம். முதலாவது ஈட்டிங் விண்டோ, அதாவது சாப்பிடுற நேரம் ஒரு 8 மணி நேரம். இரண்டாவதா ஃபாஸ்டிங் விண்டோ, அதாவது விரத நேரம். இது பாத்தீங்கன்னா 16 மணி நேரம். அதாவது ஒரு நாளைக்கு தேவையான உணவை அந்த 8 மணி நேரத்துக்குள்ளாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். மீதி இருக்கக்கூடிய 16 மணி நேரத்தை உடம்புக்கு முழுமையா ஓய்வு கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க காலையில 11 மணிக்கு உங்களுடைய முதல் உணவு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட வந்து முடிக்கிறீங்கன்னா இரவு 7 மணிக்கு உங்களுடைய கடைசி உணவு, அதாவது டின்னரை வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் இரவு 7 மணில இருந்து அடுத்த நாளைக்கு காலையில 11 மணி வரை நீங்க விரதம் இருக்கணும். இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. நீங்க தூங்கக்கூடிய 7ல இருந்து 8 மணி நேரமும் இந்த 16 மணி நேரத்துல கழிஞ்சிரும். அதனால இது ரொம்ப கஷ்டமா எல்லாம் இருக்காது இல்லையா? 16 மணி நேரம் தண்ணி கூட குடிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா குடிக்கலாம். இந்த விரத நேரத்துல உங்க உடம்புக்கு கேலரிஸ் வந்து போகக்கூடாது. நீங்க எதெல்லாம் குடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா தண்ணி எவ்வளவு வேணும்னாலும் குடிக்கலாம். கிரீன் டீ அப்படி இல்லைன்னா பிளாக் டீ சர்க்கரை இல்லாம எடுத்துக்கலாம். தேவைக்கு தான் நான் சொல்றதெல்லாம், தேவையில்லாம எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்க வந்து அதை எடுத்துக்க வேண்டாம். எலுமிச்சை தண்ணீர், இதுல பாத்தீங்கன்னா சர்க்கரை உப்பு ரெண்டுமே வந்து கலக்காம நீங்க எடுத்துக்கலாம். பால், சர்க்கரை, தேன், பழசாறு இந்த மாதிரி ஏதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விரதம் கலைஞ்சிரும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இது எப்படி உடல் எடையை குறைக்குது பாத்துருவோமா? நம்ம சாதாரணமா சாப்பிடும் போது உடம்பு அந்த உணவில் இருந்து கிடைக்கிற குளுக்கோஸ ஆற்றலா பயன்படுத்தும். மீதி இருக்கிறத கொழுப்பா மாற்றி உடம்புல சேமிச்சு வைக்கும். ஆனா நம்ம 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கும்போது உடம்புக்கு வெளியில இருந்து குளுக்கோஸ் கிடைக்காது. அப்போ உடம்பு யோசிக்கும், சரி எனர்ஜிக்கு என்ன பண்றது அப்படி நினைச்சு ஏற்கனவே நம்ம தொப்பையிலையும் உடம்புலையும் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பழைய கொழுப்பை எடுத்து எரிக்க ஆரம்பிக்கும். இந்த நிலைக்கு தான் லிப்போலிசிஸ் சொல்லி பேரும். இதனால தான் உங்க தொப்பையும் வேகமா கரையுது, உங்களுடைய உடல் எடையும் குறையுது. உடல் எடை குறைறதுங்கிறது வெறும் ஆரம்பம் தான். இந்த 16 மணி நேரத்துல உங்க உடலுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற நன்மைகள் என்னங்கிறதுல சிலதையும் பார்க்கலாம். ஒன்னாவது இன்சுலின் எதிர்ப்பு திறன் மேம்பாடு. தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தா உடல்ல இன்சுலின் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். இந்த விரத முறை இன்சுலின் அளவை வந்து வெகுவா குறைக்குது. இதனால டைப் 2 நீரிழிவு நோய் வந்து வராம தடுக்கலாம். ஏற்கனவே வந்தவங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளாடி வரும். இரண்டாவதா உடலை சுத்தப்படுத்துறது ஆட்டோபேஜ். 2016ல இதை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பரிசே கொடுத்திருக்காங்க. நம்ம நீண்ட நேரம் விரதம் இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்கள் தேவையில்லாத கழிவு செல்கள், பழுதடைந்த செல்களை தானே சாப்பிட்டு அழிச்சிரும். இது ஒரு மெகா கிளீனிங் ப்ராசஸ். இதனால கேன்சர் போன்ற நோய்கள் வராம தடுக்க முடியும். மூணாவதா இளமை தோற்றம். நம்ம இந்த விரதத்தை, அதாவது இந்த ஃபாஸ்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்புல HGH, அதாவது ஹியூமன் குரோத் ஹார்மோன் அப்படிங்கிற வளர்ச்சி ஹார்மோன் நம்ம உடம்புல 5 மடங்கு அதிகமாகும். இது உங்க தசையை வலுவாக்கி சருமத்தை பளபளப்பாக்கி உங்களை எப்பவுமே இளமையா வச்சிருக்கும். நாலாவதா பிரெயின் ஹெல்த், மூளைய சுறுசுறுப்பாக்கும். பசி எடுக்கும் போது மூளை ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். முக்கியமா இந்த விரதத்தால மூளையில புதிய செல்களும் உருவாகும். அல்சைமர், ஞாபக மறதி இது மாதிரியான நோய்களும் வரவே வராது. யாரெல்லாம் இதை செய்யக்கூடாது, எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாருக்கும் செட் ஆகாது. அதே போலதான் இந்த விரத முறையும் சிலர் வந்து தவிர்த்தே ஆகும். அப்படி இல்லனா உங்க டாக்டர் கிட்ட நீங்க கேட்டுட்டு தான் இதை ஃபாலோ பண்ணணும். அது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், ஏற்கனவே ஈட்டிங் டிசார்டர் அதாவது சாப்பாடு குறைபாடு உள்ளவங்க இதை தவிர்க்கணும். கடுமையான மருத்துவ சிகிச்சையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய நோய்களுக்கு மருந்து சாப்பிடுறவங்க, இவங்க எல்லாம் இதை தவிர்த்தாகும். இந்த ஃபாஸ்டிங்கை தொடங்குறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. அதாவது பிகினர்ஸுக்கான டிப்ஸ். எடுத்த உடனே 16 மணி நேரம் விரதம் இருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா முதல்ல 12 மணி நேரத்துல இருந்து ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு இரவு 8 மணில இருந்து காலை 8 மணி வரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா 14 மணி நேரமா மாத்திக்கோங்க.
ஃபைனலா பாத்தீங்கன்னா அதை 16 மணி நேரம் ஆக்கிக்கோங்க. அதே போல 8 மணி நேரம் சாப்பிடுற நேரத்துல ஜங்க் ஃபுட் பிரியாணின்னு சொல்லி அள்ளி சாப்பிட்றாதீங்க. சுத்தமான காய்கறிகள், புரோட்டீன் நிறைந்த உணவுகள், ஆரோக்கியமான கொழுப்புகளை சாப்பிடணும். அப்பதான் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஃபைனலா ஆரோக்கியம்ங்கிறது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்வியல் முறை. இந்த 16 மணி நேர விரதத்தை உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியா மாத்திட்டீங்கன்னா உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாம நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாம வாழலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த 16 மணி நேர முறையை பின்பற்றி இருக்கீங்களா, இல்ல இனிமேல் தான் பின்பற்ற போறீங்களாங்கிறத கமெண்ட்ல தெரியும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.